ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்ம இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னைக்கு திருமண நாள், கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். எனக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு பெரிய கலவரமாக ஆயிடுச்சு. கலவரம்னா நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. என்னோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, அவங்களோட அண்ணன் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களும் நாங்களும் சேர்ந்து தான் இருக்கோம். சேர்ந்து ஒரே வீட்டில் தான் இருக்கோம். ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் அவங்களுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். நம்ம என்றைக்குமே செஞ்சதை சொல்லி காட்டுற பரம்பரை கிடையாது. இருந்தாலும் இன்றைக்கி நடந்த சம்பவம் ரொம்ப மோசமாக நடந்ததுனால தான் நான் இப்போ சொல்கிறேன். அவங்க இப்போ தனியாக போகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களை காரணம் சொல்கிறாங்க. என்னோடய ஹஸ்பண்டை காரணம் சொல்கிறாங்க. அவங்களும் நாங்கள் இன்னும் சேர்ந்து தான் இருந்தோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சேர்ந்து ஒன்றா தான் இருந்தோம். ஒரு நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. அவங்க குழந்தைங்களும் என் குழந்தையும் நல்லா தான் இருந்தோம். என்னன்னு தெரியல, அவங்களுக்கு திடீர்னு ஆசை வந்துருச்சா இல்லை என்னன்னு தெரில. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அவங்களுக்கு என்ன வேணாலும் இருக்கட்டும். அவங்க தனியாக போகிறதுக்கு எங்களை காரணம் காட்டிட்டு அவங்க போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீட்டில் அவங்க நினச்ச மாதிரி சாப்பிட முடியலையாம். ஆனால் எப்படின்னா, எங்களுக்கு ஒரே கிச்சன் தான். நாங்கள் ஒன்றா தான் சமைப்போம். ஒரே கிச்சன், ஒரே சாப்பாடு தான். 4 பேரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம் எல்லாருமே. இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அவங்களுக்கு தனியாக போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு குண்டை தலையில் தூக்கி போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். போயிட்டு இருக்குது. ஆனால் இன்னும் என் ஹஸ்பண்டும் அவங்க அண்ணனும் எதுவும் பேசிக்கல இதை பற்றி. அது அன்றைக்கி பிரச்சனை வந்ததோடு இருக்குது. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் நல்லா சேர்ந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நேற்று கோழி குழம்பு வச்சு கோழியை பொரித்து தாளித்த சோறு. எப்போதுமே நல்லா தான் சாப்பிடுவாங்க. நேற்று பார்த்திங்கன்னா என்கிட்ட பேசவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை. அவங்களுக்கு தனியாக போகணுன்னு ஆசை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏய் பாப்பா, அதை இதையும் ஊட்டாத. அதான் சொல்கிறேன்ல, பசிக்குதுன்னா பிஸ்கெட் எடுக்க பாரு, போய் சாப்பிடு. சரி சரி, வரேன் போ. அதாவது மனுஷங்க அதான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. போனால் போகட்டும்னு விட்டுடலாம். இருந்தாலும் சேர்ந்து இருந்துட்டோம். அதுக்காக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? நமக்கு மட்டும் ஆசை இருந்தால் போதுமா? அவங்களுக்கும் ஆசை இருக்கணும், சேர்ந்து வாழணும் அப்படின்னு அவங்க நினைக்கணும். இருடா தங்கம் வரேன். அந்த மாதிரி நினைக்கணும். அவங்க நினைக்கலையே, நம்ம என்ன பண்ணுறது? அப்படியே போயிட்டுருக்கு. அவங்க பார்த்திங்கன்னா ஒடிசா பக்கத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. அண்ணனோட ஒய்ஃபு. அவங்களுக்கு அதிகமாக தமிழ் பேச தெரியாது. ஸ்டார்டிங்கில் தெரியாது. இப்போ கல்யாணம் ஆகி ஒரு 12-15 வருஷம் ஆனதுனால இப்போ நல்லா தமிழ் கற்றுக்கிட்டாங்க. சேர்ந்து தான் இருந்தாங்க. ஏன் இப்படி திடீர்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு? என்ன தப்பு பண்ணோன்ட்டு நானும் என் ஹஸ்பண்டை கூட யோசித்து பார்த்தோம். இன்னும் தோணலை.
சரி, நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கு மேலேன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஏதோ செய்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அதான் இப்படி நம்ம குடும்பத்தில் நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுன்னு தான் சொன்னேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். எல்லாருக்காகவும் எல்லாரும் பிரார்த்திப்போம். நன்றி.